நட்சத்திரத்தை பார்த்து அவர்கள் பெத்லெஹேமுக்கு நேராக போனது போல இந்த நாட்களையும் உங்களை பார்த்து அநேகர் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும், அநேகர் தேவனுடைய சபையிலே வர வேண்டும். ஆண்டவர் உங்களை கொண்டு ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்யும்படியாக ஒரு நட்சத்திரமாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இதுவரையிலும் உங்கள் வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்திக்காமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு நீங்கள் சிந்திக்க வேண்டும். நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை வேகமாக ஓடுகிறது, வேகமாக முடிகிறது. இதற்கு பிறகு நிச்சயமாகவே ஒரு மறு வாழ்வு, நித்திய ஜீவன் என்கிற வாழ்வு நமக்கு இருக்கிறது. நாம் திட்டமாய் அறிய வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு அவருக்கு பிரியமாக வாழ்வோமானால் அவர் நமக்குள்ளே வாழ்வார். நமக்குள்ளே அவர் வாழ்வாரானால் நாம் பரலோகத்திற்கு போவோம். ஒருவேளை அவருடைய சித்தம் செய்யாதபடி ஏதோ ஒரு இடத்துல நாம் குறைபட்டிருப்போமானால் நம் நரகத்திற்கு போவோம் என்கிற விஷயத்தில் சந்தேகமே இல்லை. வேதம் அதை நமக்கு மிக தெளிவாய் சொல்கிறது. ஐ வாண்ட்